சொல்லுங்க ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். ஆக்சுவலாக இந்த ஒரு படத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடவே மாட்டோம். ஸோ இந்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படம் ரிலீஸ் ஆனது. மாமன், டிடி நெக்ஸ்ட் லெவல்லாம் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அந்த படம் யாரும் கண்டிருக்க மாட்டோம், அவ்வளோ தேட்டர்ஸில் வெளியாகல. ஸோ இந்த படம் வந்து நான் பார்த்தோன்னா இப்போ தான் பார்த்தேன். சூப்பராக வந்து நரேஷன் பண்ணியிருக்காங்க ப்ரோ. நரேஷன் லெவலாக இருக்கட்டும். ப்ளஸ் ஆக்சுவலாக பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு படம். இன்ட்ரெஸ்டான அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம சோர்வடைகிற டைமில் அந்த பிஜிஎம் போட்டு அடுத்து என்ன ஆகும் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு மாதிரி பதப்பதப்பில் வச்சுருப்பாங்க. அந்த விதத்தில் அதான் இமான்லாம் அவருக்கெல்லாம் பாராட்டலாம் சீரியஸாக. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஹீரோ எல்லாருமே அந்த படத்தில் பண்ண சைடு கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி ரொம்ப தரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஷார்ட் பட்ஜெட் படம்ன்றாங்க, ஆனால் சுத்தமாக அந்த மாதிரி தெரியவே இல்லை. நல்ல ஒரு பட்ஜெட் போட்டு பண்ண ஒரு படம் மாதிரி தான் தெரியுது. அந்தந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. டார்க் நைட்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க படத்தில். கிட்டத்தட்ட போர் தொழில் அது மாதிரி தான் போகுது. பட் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இது இருக்காது ப்ரோ. ஆக்சுவலாக வந்து போர் தொழில் வந்து பார்த்தோன்னா அது வேறு ஜானரு. கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஜானர் இந்த ஜானர் ஒரே இதுதான். பட் ஆனால் அது போர் தொழில் அளவுக்கு வருமானு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஆனால் சூப்பராக இருக்குது ப்ரோ. உண்மையாலுமே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா போய் படம் பாருங்கள். சூப்பரான ஒரு படம், தரமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஓகே ப்ரோ.